ஆஃப்டர் டெலிவரி உங்கள் ஒய்ஃபை எப்படி ஈஸியாக கேர் பண்ணுறதுன்னு சீக்ரெட் டிப்ஸ் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு விஷயம் இமோஷனல் சப்போர்ட். இந்த உலகத்திலே நீ மட்டும்தான் குழந்தை பெற்றிருக்கியா அப்படின்னு எந்த சுச்சுவேஷன்லையும் அவங்கள பார்த்து கேட்டுறாதீங்க. வேறு யாரும் உங்கள் ஒய்ஃபை பார்த்து கேட்கவும் விட்டுறாதீங்க. உங்களுக்கு எப்படி உங்கள் பேபி புதுசாக பிறந்த பச்சிளம் குழந்தையோ அதே மாதிரி தான் உங்கள் ஒய்ஃப். அவங்களுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் கேர் கொடுங்க. செகண்ட் விஷயம் ரெஸ்ட். 9 to 10 months உங்களோட ஒய்ஃபோட பாடியில் நடந்த ஃபிசிக்கல் மென்டல் சேஞ்சஸ் அந்த குழந்தை பிறந்த உடனே செட்டில் ஆகிடாது. அவங்களுக்கு ரெக்கவரிக்கும் ரெஸ்ட்டுக்கும் நிறைய டைம் வேணும். மூணாவது விஷயம் ஃபுட்டு. ஆல்ரெடி பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணுறதே எனர்ஜி கன்சியூமிங் ப்ராசஸ் தான். அவங்களுக்கு தூக்கமும் சரியாக இருக்காது. சொல்லப்போனால் இந்த மாதிரி சமயத்தில் ஏதோ ஒரு வேளை சாப்பாடு ஊட்டி விடுறதோ ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து கொடுத்து குடின்னு சொல்கிறது கூட நீங்கள் பண்ணுற பெரிய ஹெல்ப் தான். தேவைப்படுற சமயத்தில் ப்ரொஃபஷனல் சப்போர்ட் எடுத்துக்கிறதுக்கு கூட தயக்கப்பட வேணாம். லாஸ்ட் விஷயம், உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. புதுசாக அப்பாவாயிருக்கிறது உங்களுக்கு நிறைய பொறுப்புகளை கொடுத்துருக்கும். மல்டிபிள் விஷயத்த ஒரே சமயத்தில் கோத்ரூ பண்ணுறது உங்களுக்கும் சம்டைம்ஸ் எக்ஸாஸ்டிங்காக ஃபீல் ஆகலாம். உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கிறது உங்களோட ஃபேமிலியை இன்னும் நீங்கள் நல்லா பார்த்துக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும்.